ஆர்கே நகர் தொகுதி மக்களின் 70 ஆண்டு பிரச்சினைக்கு தீர்வாக கொருக்குப்பேட்டையில் மத்திய அரசின் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய கிளை திறக்கப்பட்டது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வைத்தியநாதன் மேம்பாலத்திற்கு அருகே உள்ள பகுதியான நேதாஜி நகர், மீனாம்பாள் நகர், அண்ணா நகர், பாரதி நகர், கலைஞர் நகர், சிக்கந்தரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000த்திற்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய வங்கி தேவைக்காக வைத்தியநாதன் மேம்பாலத்தை தாண்டி தண்டையார்பேட்டைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் வங்கி திறக்க சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான எபினேசர் தேர்தலின் போது கொருக்குப்பேட்டை பகுதியில் மக்களின் அலைச்சலை குறைக்கும் வகையில் வங்கி திறக்கப்படும் என தெரிவித்திருந்தார். மேலும் சட்டமன்றத்தில் வங்கி திறப்பது குறித்து பேசியதை தொடர்ந்து கொருக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலையில் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளை அலுவலகம் திறக்கப்பட்டது. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநர் இந்துமதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வங்கியின் பொது மேலாளர் தூயவன், ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எபினேசர், தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், திமுக சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் மற்றும் ஆர்கே நகர் பகுதி வியாபாரிகள், சங்கத்தை சேர்ந்தவர்களும் அப்பகுதி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் கூறுகையில், ஆர்கே நகர் தொகுதி மக்களின் 70ஆம் ஆண்டு கால பிரச்சினையை தீர்க்கும் விதமாக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி இன்று இப்பகுதியில் வங்கி திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் வாக்குறுதியில் கூறும்போது கொருக்குப்பேட்டை கொடுங்கையூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இன்னும் 2 மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும், மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் கட்டப்பட்டு வரும் 2 மேம்பாலங்கள் 18 மாத காலத்தில் கட்டி முடிக்கப்படும் எனவும், இன்னும் 2 மாத காலத்தில் அதற்கான பணிகள் துவங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் வங்கியில் நகைக்கடன், மகளிர் சுய உதவி கடன் என அனைத்து வகையான கடன்களும் வழங்கப்படும் எனவும், மாதந்தோறும் தவறாமல் தவணை செலுத்தினால் மீதமுள்ள அசல் தொகைக்கு மட்டும் வட்டி கணக்கிடப்படும் என வங்கியின் நிர்வாக இயக்குநர் இந்துமதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வங்கியின் கிளை வாடிக்கையாளர்களுக்கான புதிய கணக்குகள் திறக்கப்பட்டன. மேலும் வாடிக்கையாளர்களுக்கான லோன் மேளா மூலம் வங்கி கடன்களும் வழங்கப்பட்டன.